பிரைஸ் தி லார்ட். யோவான் 5:25 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அந்த வசனத்துக்கு கீழே 28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொன்னார். யோவான் 5:25 மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், மரித்தோர் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொன்ன அந்த காலம் வேறு. 5:28 பிரேத குழிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொன்னாரே, இந்த காலம் வேறு. இந்த ரெண்டு காலத்துக்கும் இடையில் 1007 வருஷம் வித்தியாசம் இருக்குது. யோவான் 5:25 யோவான் 5:28 இடையில் ஏறக்குறைய 1007 வருஷம் இருக்குது. யோவான் 5:25 சொல்கிறார்ல, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்பது, அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறிக்கும். அவருடைய வருகையிலே பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுப்பப்பட்டு அவரிடத்திலே சேர்வார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 28 பிரேத குழிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறதே, இது ரகசிய வருகை முடிந்ததுக்கு பிறகு 7 வருடம் உபத்திரவ காலம் இந்த பூமியில் இருக்கும். அந்த 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி இருக்கும். அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்ததுக்கு பிறகு கோகு மாகோகு யுத்தம் நடக்கும். அதற்கு பிறகு பிசாசு, சாத்தான், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட அவனை அக்கினியும் கந்த கடலே தேவன் தள்ளுவார். அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அங்கே இருக்கும். அந்த நியாய தீர்ப்பின் போது அவருடைய சத்தத்தை பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும் கேட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். அதற்கு கீழே 29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியாக, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொன்னாரே, இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம். அப்போ இந்த யோவான் 5:25 5:28 இந்த வசனத்துக்கு இடையில் ஏறக்குறைய 1007 வருஷம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் உயிரோடு எழுப்பப்பட போகிறது கிடையாது. தானியேலை குறித்து நாம் போன காணொலியில் பார்த்தோம், உன் சுதந்திர வீதத்திலே நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லி. அப்போது இந்த 28 எழுந்திருக்கிறவங்களாம் 6வது வரிசையிலையும் 7வது வரிசையிலும் எழுந்திருப்பாங்க. இந்த 25 அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறவங்க 2வது வரிசையில் உயிரோடு எழுப்பப்படுவாங்க. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.